என்ன இந்த கூத்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இருக்கணுமா? எப்படி நடத்தியிருக்கலாம்? ஏன் வை கிரிக்கெட் கேனாட் அஃபோர்ட் இந்த மாரியான ஒரு ஒரு நாடகத்த வந்து கிரிக்கெட் கேனாட் அஃபோர்ட் அப்படிங்கிறத நம்ம பேசப் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீனி, பிஜிடி ஹேங்கோவர்லேருந்து வெளில வந்து இந்த டாக்ஸிக் லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி பேச நீங்க தயாரா? ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ். இது உங்கள் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் கூட இருக்கிற ஸ்ரீனி, என் பேர் ராம். கிரிக்கெட் பிஜிடி முடிஞ்சுது. எல்லாரும் ஒரு சின்ன ஒரு பிரேக் எடுத்தோம். ஆனா, ஒரு கூத்து பிஜிடிக்கு முன்னாடிலேருந்தே ஒண்ணு தொடர்ந்து வந்துச்சு. அத பத்தி அரைகுறையா தான் நம்ம கொஞ்சம் லைட்டா டச் பண்ணோம். கபாலின்னு ஒரு வீடியோ ஒண்ணு நம்ம போட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து இந்த டாக்ஸிக் லவ் ட்ரையாங்கிள் என்னங்கிறத வந்து கொஞ்சம் விஸ்தாரமா நம்ம ஒப்பீனியன கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு முடிவெடுத்திருக்கோம். ஏன்னா, இது ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுங்க. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 ஓடிஐ கிரிக்கெட் ஆல்ரெடி ரெலவன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் திக்கி தடுமாறிட்டு இருக்கு. T20க்கும் டெஸ்ட்டுக்கும் நடுவுல நசுக்கிட்டு இருக்கு. ஆ அதுல வந்து இந்த ஐசிசி, பிசிபி, பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்ட் அண்ட் கேட்கவே வேணாம் நம்ப பிசிசிஐ. யாருக்கு யார் வேணும்? யாருக்கு யார் வேணாம்? ஆ இட்ஸ் ஜஸ்ட் சூப்பர் காம்ப்ளிகேட்டட். எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, நம்ப இப்போ பேசப் போறதே ஃபுல்லா இந்த நெக்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். என்ன இந்த கூத்து? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது இருக்கணுமா? எப்படி நடத்தியிருக்கலாம்? ஏன் வை கிரிக்கெட் கேனாட் அஃபோர்ட் இந்த மாரியான ஒரு ஒரு நாடகத்த வந்து கிரிக்கெட் கேனாட் அஃபோர்ட் அப்படிங்கிறத நம்ம பேசப் போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீனி, பிஜிடி ஹேங்கோவர்லேருந்து வெளில வந்து இந்த டாக்ஸிக் லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி பேச நீங்க தயாரா? தயாரா அப்படின்னா, அது அவ்வளோதான். நம்ம டைம் மூவ் ஆற மாரி வந்து மூவ் ஆயிட்டே இருக்க வேண்டியது தான். இது வந்து என்ன சொல்றது? டாக்ஸிக் லவ் ட்ரையாங்கிள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஒரு நான் நீங்க தான் இந்த ஐடியா வந்தீங்க. டாக்ஸிக் லவ் ட்ரையாங்கிள்னு. ஸோ, நீங்க என்ன ஆங்கிள்ல வந்து இது வரீங்கன்னு பார்ப்போம். நான் வந்து ஒரு மாரி அம் யா வே ஓகே. யார் ஸோ வந்து இதுல மாட்டிண்டு தவிக்கிறது அப்படின்றத வந்து ம். யோசிச்சுட்டு இருக்கேன் நான். ஓகே. ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் ஆ என்ன சொல்றது? கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோட கேளுங்க நான் சொல்லப் போறத. ஓகேங்களா? ஏன்னா ஏன் இத டாக்ஸிக்ன்னு இந்த வார்த்தைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆம் இந்தியாக்கு பாகிஸ்தான் தேவையில்லைங்க. ஃபைனான்ஷியலி பார்த்தீங்கன்னா. ஐசிசிக்கு இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் தேவ. இந்தியா தேவ. பாகிஸ்தானுக்கு இந்தியா அவ்வளவா தேவையில்ல. ஆனா ஐசிசி தேவ. பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா அவ்வளவா தேவையில்லன்னு இல்ல. பாகிஸ்தானுக்கு வந்து இந்தியா தேவ. ஆனா ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா வந்து கிடைக்காது அப்படின்றது. ம். ஸோ, ஏன்னா இப்போ கிவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து குடுத்தாங்கன்னா வந்து இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் டெஸ்ட் சீரிஸ் இன் பாகிஸ்தான்னா, இல்ல பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் விளையாட இந்தியா ஓகே சொன்னாங்கன்னா, பாகிஸ்தான் வந்து இல்லன்னு சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பா இதோ வரேன் அப்டின்னுவாங்க. ஸோ அந்த மாரி வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இட்ஸ் மோர் லைக் தேவை. ஆனா அது கிடைக்கிறது கஷ்டம். அது ஒத்துக்கவும் முடியாது. அந்த அந்த மாரி தான் பாகிஸ்தானோட நெலைம. ஆமா. அ சில நம்பர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸ்ரீனி. இது சில நம்பர்ஸ் நீங்களே பார்த்து எனக்கு ஷேர் பண்ணீங்க. ஸோ ஏன் இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி பாகிஸ்தானுக்கு ஏன் இவ்ளோ முக்கியம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நடந்த கூத்த ஒரு செகண்ட் ரீகேப் பண்ணலாம். நம்பர்ஸ் டாலர் நம்பர்ஸ்லலாம் போறதுக்கு முன்னாடி. அ 2021 நவம்பர்ல அனவுன்ஸ் பண்ணாங்கங்க இது. இது வந்து இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபின்னு ஒண்ணு நடக்கப் போறது. இது வந்து பாகிஸ்தான்ல நடக்கப் போறது அப்படிங்கிறத. ஸோ அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்மோஸ்ட் 3 1/2 வருஷம் ஆச்சு. ஆனா இட் இட் டுக் தெம் 3 இயர்ஸ். நவம்பர் 2024ல தான் வந்து கடைசியில சொன்னாங்க. அக்டோபர் ஆர் நவம்பர்ல இந்தியன் கவர்ன்மென்ட் சொன்னாங்க. நாங்க பாகிஸ்தானுக்கு டிராவல் பண்ண மாட்டோம். ஸோ 3 வருஷமா இவங்க என்ன தெரியாம இருந்தாங்களா? இவங்க இந்தியன் கவர்ன்மென்ட் வரோம், வராதுன்னு. அதுக்கப்புறம் ஆஃப் கோர்ஸ் ஹைபிரிட் மாடல்னு சொல்லிட்டு, இப்போ நிலைமை என்னன்னா இந்தியாவோட மேட்சஸ் மட்டும் துபாய்ல விளையாடுவாங்க. எல்லா டீம் இன்க்ளூடிங் த ஹோஸ்ட் பாகிஸ்தான் எல்லாரும் துபாய்க்கு வந்துட்டு போவாங்க. இந்தியன் டீம் ஜாலியா அப்படியே துபாய்லயே இன்க்ளூடிங் த செமி ஃபைனல்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ். இப்போ பேசிக்கலி ம். ஃபைனல்ஸ் வந்து பாகிஸ்தான்ல நடக்குமா? துபாய்ல நடக்குமான்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா இந்தியா எவ்வளோ தூரம் குவாலிஃபை ஆயிட்டு போயிட்டே இருக்கோ, அத வச்சு ஆ துபாயோட என்ன சொல்றது? அந்த ஹோஸ்டிங் கெப்பாசிட்டிய அத வச்சு பிளான் பண்ணி ஆகணும் நம்ப. இல்லைங்களா? ஆமா.
இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் பார்த்தீங்கன்னா, துபாய்ல இருக்கு இப்போதைக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்ப இது வந்து நம்ம T20 வேர்ல்ட் கப்ல பேசின மாரியே அதே தான். லைக் வந்து இந்தியா வந்து இங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் இந்தியா செமிஃபைனல் விளையாட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் இண்டீஸ் T20 அதே மாரி வந்து இப்ப இதுவும் அதே மாரி தான். கேரண்டீட் இந்தியா வந்து துபாய்ல அப்படின்னாலும் இந்தியா வில் பிளே இன் த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல். ஸோ அது வந்து என்ன மாரி காம்பினேஷன் எந்த டீம் வந்து அந்த ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் தெரியாதா? தெரியுமான்னு தெரியல இன்னொரு டீமுக்குலாம். ஒரு இந்தியா, பாகிஸ்தான், ஐசிசி இத தாண்டி வந்து இது வந்து இவங்க 3 பேருக்கும் மட்டும் இல்ல. திஸ் ஹாஸ் அன் இம்பாக்ட் ஆன் மத்த எல்லா டீமுக்குமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சொன்னது வந்து எல்லா டீமுமே வந்து துபாய்க்கு டிராவல் பண்ணணும். இந்தியா மட்டும் இருக்கு. கிளியர்லி வந்து கிவிங் இந்தியாவுக்கு வந்து ஒரு தனி அட்வான்டேஜ். ஏன்னா வந்து டிராவல் கிடையாது அவங்களுக்கு. ஈவன் பாகிஸ்தானுக்குள்ளயே நீங்க விளையாடியிருந்தா கூட வந்துட்டு லைக் 3 வாட்டெவர் இது இருக்கு. யூ ஹேவ் டூ டிராவல் அண்ட் ஸ்டஃப். வேறாஸ் இப்போ மத்த டீம் எல்லாம் துபாய்க்கு வந்து அண்ட் கிரிக்கெட் எப்படின்றது வந்து ஒரு ஃபுட்பால் இந்த இந்த மாரி கேம்லாம் இல்ல. தேர் இஸ் அ லாட் அன் எஃபெக்ட் ஆன் லைக் த வெதர், த பிட்ச், த கண்டிஷன் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ். இது எல்லாமே வந்து டிராவலிங் டீமுக்கு வந்து லைக் வில் ஹேவ் அன் இம்பாக்ட் பிட்வீன் பாகிஸ்தான்ல இருக்க வெதருக்கும், துபாய்க்கும் அண்ட் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ். ஸோ இன் ஆல் நம்ப வந்து நீங்க டாக்ஸிக் லவ் ட்ரையாங்கிள் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. இந்த இது வந்து இட்ஸ் லைக் இட் ஹாஸ் அன் வைடர் ஃபேமிலிக்கும் வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கு. நாட் ஜஸ்ட் இவங்களுக்குள்ள ம். மட்டும் இல்லாம, ஃபுல் கிரிக்கெட்டிங் ஃபேமிலிக்கே வந்து தேர் இஸ் அன் இம்பாக்ட் ஆன் யாஹ்! ரிசல்ட் ஆஃப் திஸ். இந்த ஃபேமிலியோட பிரச்சனையே என்னன்னா, இந்த ஃபேமிலிக்கு தலைவர்ன்னு யாருமே கிடையாது. ஆ ஒரு ஒரு கோட் ஒண்ணு. ESPN கிரிக்கெட் ஐ திங்க் சம்பித் பாலோட ஒரு ஆர்டிக்கல் தான் இந்த கோட் நெனைக்கிறேன். அ ஐசிசி இஸ் ஜஸ்ட் அன் இவென்ட் மேனேஜர் அண்ட் அ புவர் இவென்ட் மேனேஜர். பண்றது இவென்ட் மேனேஜ்மெண்ட். அதுலயும் வந்து அவங்களோட இட்ஸ் ஜஸ்ட் பிலோ பார். பட் சில நம்பர்ஸ் பார்க்குறோம். அண்ட் இந்த நம்பர்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி அ நன்றி தெரிவிச்சுக்கிறோம். செம்மையா என்கேஜ் பண்றீங்க. அ நம்ம காமெண்ட் செக்ஷன்லயா இருக்கட்டும். அ உங்களுக்கு இந்த கான்டென்ட் புடிச்சிருக்குன்னு நாங்க இப்போ வந்து ஒரு அஷ்யூர்டா தான் நாங்க இருக்கோம். ஸோ அஃப்கோர்ஸ் யூடியூப்ல பார்க்குறீங்கன்னா, அ அந்த லைக் பட்டன தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ ஸோ தட் நாங்க எப்போ எபிசோட் ரிலீஸ் பண்றோமோ உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் எங்களுக்கு அது என்கரேஜிங்கா இருக்கும். அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி வந்து அப்படியே கூடிட்டு இருக்கு. அப்படின்னு. ஸோ மேட்ச் பார்த்தீங்களா பாஸ் ஃபேமிலிய ஜாயின் பண்ணுங்க. உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. அ அதுக்கு நாங்க ரொம்பவே முக்கியத்துவம் குடுப்போம். கண்டிப்பா ரிப்ளையே பண்ணுவோம் நம்ப. அ அதே மாரி ஆடியோ பிளாட்ஃபார்ம்ஸ்ல நீங்க எங்கள கேட்கலாம். Jio Saavn, Spotify, Apple Podcast, Amazonோட ஆடியோ பிளாட்ஃபார்ம். சோ மெனி பிளேஸஸ். அ அண்ட் அங்கேயே ஜாலியா அப்படியே நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து உங்க வாக்கிங், உங்க ஜிம்மு, உங்க டிராவல் அப்படியே பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. நவ் சம் ஹார்ட் நம்பர்ஸ். அ என்ன ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட்ல என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஐசிசியோட பிராட்காஸ்டிங் டீல் வந்து 2023லேருந்து 2027க்கு வந்து அவங்க சொல்றாங்க. நாங்க இந்த ஐசிசி ஈவென்ட்ஸ்லாம் நாங்க நடத்தப் போறோம். குடுங்கப்பா, காச குடுங்க. யாரு பிராட்காஸ்டிங் பண்றீங்களோ அவங்க காச குடுங்க. அது ஆல்மோஸ்ட் $3 பில்லியன் மேல அது போயிட்டு இருக்கு அது. 3 பில்லியன், 5 பில்லியன் அது பாட்டுல ஒரு நம்பர் போயிட்டு. அதுல ஒரு பகுதி தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. ஸோ எக்ஸாக்ட்டா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு எவ்வளோங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த ஓவரால் டீலுக்கு ஒரு நல்ல ஒரு வேல்யூ. பட் அந்த நம்பர் இப்போ முக்கியமே கிடையாது நமக்கு. சில முக்கியமான நம்பர் என்னன்னா, பா அ பாகிஸ்தான் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர வந்து ரெடி பண்ணிக்கிறதுக்கு ஐசிசி வந்து $70 மில்லியன் குடுக்குறாங்க. குத்து மதிப்பா 600 குரோர்ஸ் நம்ம இந்தியன் ரூப்பீஸ்ல சொல்லலாம்னா. இது ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இப்ப நெனச்சு பாருங்க. உங்க வீட ரெனோவேட் பண்றதுக்கு உங்க வீட்ல வந்து நான் ஒரு ஈவென்ட் நடத்துறேன். அந்த ஈவென்ட் நடத்துறதுக்கு நீங்க வந்து ரெனோவேஷன் பண்ணுங்க. இந்தாங்க காசு வச்சுக்கோங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அந்த ஈவென்ட்ட நடத்திடலாம் நீங்க. நடத்திட்டு ஜாலியா நடத்திப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு பெர்மனன்ட்டா ஒரு ரெனோவேஷன் ஆறுது உங்க வீட்டுக்கு. அதே தான் இப்போ. ஏன் இந்த $70 மில்லியன் இம்பார்ட்டன்ட்னா, ஆ ஒரு 2022, 2023 பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டோட ரெவென்யூ எடுத்து பார்த்தா, அவங்க டோட்டல் புராஃபிட்டே வந்து $11 மில்லியன் தான். ஸோ, அவங்களோட நெட் புராஃபிட்டோட ஒரு 5, 6 மடங்கு காச வந்து ஐசிசி வந்து இந்தாப்பா உன் ஸ்டேடியம் எல்லாம் நீ ரெடி பண்ணி குடுப்பா அப்படின்னு குடுக்குறாங்க. அந்த ஸ்டேடியம் எவ்வளோ தூரம் ரெடி ஆயிருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்தியன் மீடியால சொல்லிர் சொல்றாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டூ பி ரெடி. இட் குட் பி மூவ்ட் அவுட் ஆஃப் பாகிஸ்தான்னு. கடைசி நிமிஷத்துல நம்ம எக்ஸாம்க்கு கடைசி நிமிஷத்துல பிரிப்பேர் பண்ற மாரி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வரலாம். பட் கமிங் பேக் $70 மில்லியன் அண்ட் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரேன். பிசிசிஐ அண்ட் ஸ்ரீனி நீங்க தான் இந்த நம்பர் இப்போ குடுத்தீங்க. ஸோ யாராச்சும் ஏதாவது காமெண்ட்ஸ் இருந்ததுன்னா, ஸ்ரீனி சார சொல்லிக்கோங்க நீங்க. பட் நாங்க ரெஃபரன்ஸ்க்கு கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க்லாம் நாங்க தட்டி விடுறோம் நாங்க. பிசிசிஐயோட புராஃபிட்
அரவுண்ட் அந்த பீரியட்ல வந்து 1600 crores. ஸோ 95 crores பாகிஸ்தானோட ப்ராஃபிட், 1600 crores பிசிசிஐயோட ப்ராஃபிட், 600 crores ஐசிசி குடுக்குறது. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர சரி பண்றதுக்குன்னு. அத தவிர $6 மில்லியன் ஒரு 50 கோடி வந்து பிசிபிக்கு ஹோஸ்டிங் ஃபீ அப்படின்னு குடுக்குறாங்க. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ் 600 crores, ஒரு 50 கோடி ஹோஸ்டிங் ஃபீ இந்தாப்பா வாங்கிக்கப்பா மொய் குடுக்குறாங்க. பிளஸ் உங்களுக்கு நடக்க போற எல்லா டிக்கெட் சேல்ஸ், உங்க ஏர்லைன் இண்டஸ்ட்ரி, ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி, ரெஸ்டாரண்ட்ஸ், ஆல் தீஸ் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், அந்த இன்கம்லாம் வந்து அது டிஃபரெண்ட்டா அது போகும் அது. ஸோ செம்ம இன்கம் இது வந்து இப்போ பாகிஸ்தானுக்கு இந்த ஹோஸ்ட் பண்றதுனால, பிளஸ் ஃப்ரீ அப்கிரேடேஷன் ஆஃப் ஆல் தேர் ஸ்டேடியம். எவ்வளோ பெருசுங்க இது பாகிஸ்தான் கிரிக்கெட்க்கு. இவங்க இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இத ஒரு ஹோஸ்ட் பண்றது. 25, 30 வருஷத்துக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 96 வேர்ல்ட் கப்க்கு அப்புறம் இப்ப தான் ஹோஸ்ட் பண்றாங்க. ஆமா. கிட்டத்தட்ட அப்ப நான் ஒரு வேர்ல்டு ஈவென்ட். ஏன்னா ஏசியா கப் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அது கடைசி நிமிஷத்துல வந்து மறுபடியும் அது ஒரு ஹைபிரிடா மாறிடுத்து. அம் ஐ மீன் இன் டெர்ம்ஸ் ஆஃப் அவங்கள பொறுத்தவரைக்கும் இன்கம்ல வந்து இது ஒரு பெரிய லெவல் இன்கம். ஆப்வியஸ்லி இப்ப இதுல என்னன்னா, இப்ப ஹைபிரிட்ன்னு வந்ததுனால, ஒரு சின்ன ஷேர் வந்து துபாய்க்கு போகும். அவங்களோட ஷேர் ஐ மீன் நாட் நெசசரிலி தி ஹோஸ்டிங் ஆஃப் திஸ் திங், பட் வந்து இவங்க அந்த ஹோஸ்டிங் அந்த இந்த காஸ்ட்லேருந்து துபாய்க்கு வந்து தே வில் ஹேவ் டு கிவ் தம். பிளஸ் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த இதெல்லாம் வந்து இந்தியா அங்க இருக்கிறதுனால வந்து அந்த இதெல்லாம் டிக்கெட் ரெவென்யூஸ் அதெல்லாம் ப்ராபப்லி வில் கோ டு தி துபாய். அது எப்படின்னு தெரியல. யுஏஇ கிரிக்கெட்டா இல்ல வந்து ஐசிசி அவங்களே ஐ திங்க் ஐசிசி எக்ஸ்ட்ரா கிராண்ட் குடுக்குறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். எனக்கு தெரியாது. காமெண்ட் செக்ஷன்ல நீங்க வேணா சொல்லுங்க. நீங்க அந்த ரிசர்ச் பண்ணீங்கன்னா யாராச்சும். பட் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஐசிசி அந்த எக்ஸ்ட்ரா கிராண்ட் கொஞ்சம் குடுக்குது. துபாய் மூவ் பண்றதுனால. ஏன்னா அதோட தனி செலவுலாம் ஆகும். ஸோ இன் டெர்ம்ஸ் ஆஃப் ஐ மீன் இதனால தான் வந்து பெரும்பாலுமே வந்து எல்லா ஹோஸ்டிங் வந்து ஒரு கண்ட்ரிக்குன்னு இல்லாம ஒரு ரொட்டேஷன்ல போறது. ஆப்பிரிக்கால, ஆஸ்திரேலியால, இங்கிலாந்துல, ஐ மீன் இந்த யுகே சைடு, யூரோப்ல அந்த மாரி வந்து ஏசியால வந்து வருது. இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த மாரி ஆப்வியஸ்லி இந்தியா இதே தான் வந்து இந்தியாவுக்கும் வந்து ஆல்தோ இட்ஸ் வெரி ஸ்மால் அமௌண்ட் இந்தியா. ஸோ அந்த விதத்துல வந்து திஸ் இஸ் பாகிஸ்தான் ஒரு நல்ல மணி. எஸ்பெஷலி மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றதுக்கு வந்து இட்ஸ் வெதர் அந்த அளவுக்கு காஸ்ட் ஆகுமான்னு தெரியாது. பட் ஆப்வியஸ்லி அத தே கேன் ஜஸ்ட் யூஸ் டு அவங்களோட லோவர் லெவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அது டெவலப் பண்றதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு வந்து ஏன்னா அவங்க இப்போ பிஎஸ்எல்லாம் வந்து பாகிஸ்தான்ல நடக்க ஆரம்பிச்சதுனால தே வுட் ஹவ் ஹேட் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து ரொம்ப ஃபுல் டெவலப்மெண்ட் சில ம். கிரவுண்ட்ஸ் ஆப்வியஸ்லி பண்றாங்க. இல்ல அது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட். இது என்னன்னா, ஐசிசிக்கு வந்து சில நார்ம்ஸ் இருக்கு. அவங்கள வந்து ஒரு ஹோஸ்ட் இஃப் என்ன சொல்றது? ஒரு இவெண்ட் வந்து ஹோஸ்ட் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட்ஸ். ம். இவ்ளோ ஸ்பெக்டேட்டர்ஸ்க்கு இவ்ளோ டாய்லெட்ஸ் இருக்கணும். சீட்டிங் வந்து மினிமம் இவ்ளோ விட்த் இதுல மாரிலாம் இருக்கும். அந்த மாரிலாம் நெறையா அவங்களுக்கு வந்து சேஃப்டி பிரிகாஷன்ஸ் எஸ்பெஷலி. ஏன்னா மேல கீழ ஆச்சுன்னா ஐசிசியோட ஜூரிடிக்ஷன்ல வருது இந்த என்டயர் டூர்னமெண்ட். அத தவிர ஆஃப் கோர்ஸ் பிராட்காஸ்டர்ஸ் நெறையா அதெல்லாமும் வச்சிருப்பாங்க. ஸோ ஐசிசிக்குன்னு ஒரு பேசிக் ஸ்டாண்டர்ட் இருக்கு. ஸோ பிசிபி வந்து பிஎஸ்எல் நடத்தும்போது அவங்க ஸ்டாண்டர்ட் என்ன வேணா அவங்க வச்சுக்கலாம். அவங்க அவங்க நடத்துற டூர்னமெண்ட் தான் அது. பட் வென் இட் கம்ஸ் டூ ஐசிசி ஐ திங்க் அந்த ஸ்டாண்டர்ட் மீட் பண்றதுக்குன்னு $70 மில்லியன். பட் அகைன் நம்ப யாரு அவங்க இன்டர்னல் வொர்க்கிங்ல எவ்வளோ பண்ணுவாங்க, என்ன கூத்து உள்ள அந்த $70 மில்லியன் எவ்வளோ டிரான்ஸ்பரன்ட்டா உள்ள போகும்னு சொல்றதுக்கு உரிமை நமக்கு இல்ல. நமக்கு தெரியாது கூட. ஸோ அத பத்தி காமெண்ட் பண்ண மாட்டோம். பட் லெட்ஸ் ஜஸ்ட் பி வெரி ஹானஸ்ட். பாகிஸ்தான் அவங்களோட எக்கானமி தெரியும். அது இட்ஸ் அ வெரி டிரான்ஸ்பரன்ட் திங். அதுல ஒண்ணும் பாலிடிக்ஸ் ஒண்ணுமே இல்ல. ஏன்னா ஒரு எவ்வளோ சொன்னீங்க நீங்க? ஒரு பாகிஸ்தான் ரூபி வந்து இப்போ 200 இல்ல அது அது ஒரு டாலர் வந்து கிட்டத்தட்ட 200 200 பிளஸ் பாகிஸ்தான் ரூபீஸ் 200 வருது. பிளஸ் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் 3 மடங்கு கீழ போயிட்டு இருக்கு. அதோட ஸோ ஃபார் தெம் எனி கைண்ட் ஆஃப் மனி இஸ் ஹியூஜ். அ அத தவிர நெறைய கூத்துலாம் நடக்கிறது. அ இந்த ஆப்கானிஸ்தான சுத்தி ஒரு கான்ட்ரோவர்சி கொஞ்சம் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. ஆமா. சொல்லுங்க. எங்க நீங்க சொல்லுங்க அத யுகேல பத்தி. யுகேல வந்து இது அப்பப்போ வந்து யுகே பொலிட்டிஷியன்ஸ் அண்ட் எவ்ரிபடி எல்ஸ் வந்து இந்த ஆப்கானிஸ்தான்ல வந்து விமென்ஸ் கிரிக்கெட்டுக்கு தாலிபான் ரூல். இது வந்து கிரிக்கெட் அப்படின்றதெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கலி என்ன சொன்னாங்கன்னா வந்து இங்கிலாந்து வந்து ஆப்கானிஸ்தான் ஒரே குரூப்ல இருக்காங்க. ஸோ இங்கிலாந்து வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச இங்கிலாந்து பாய்காட் பண்ணணும்.
டு லைக் ஸ்டாண்டிங் இன் சப்போர்ட் சாலிடாரிட்டில அப்படின்னு. இங்கிலாந்து முடியாது. இது நாங்க தனிப்பட்டு பண்றது கிடையாது. இட்ஸ் லைக் த ஹோல் ஆஃப் ஐசிசி ஃபுல்லாவே பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஐசிசிக்கு சொல்லியிருக்காங்க லைக் தி யுகே பார்லிமெண்ட்லேருந்து. ஒண்ணும் நடக்க போறதில்ல. இட்ஸ் ஜஸ்ட் a கேஸ் ஆஃப் ஏன்னா வந்து இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து பாய்காட் பண்றாங்க. லைக் தே டோன்ட் பிளே ஆப்கானிஸ்தான். ஏன்னா தேர் வாஸ் போன வருஷம் ஒரு ஷெட்யூல்டு ஒன் ஆஃப் டெஸ்ட் இருந்தது. இந்த இதனால வந்து தாலிபானுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன் எனக்கு தெரிஞ்சு வந்து ஆப்கானிஸ்தான், ஒமான் பேசிக்கலி லைக் அவங்க டீம் இஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் ஆஸ்திரேலியான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இதெல்லாம் வந்து லைக் இவங்க இது பண்றாங்க. ஸோ அகைன் எல்லா இடத்துலயுமே வந்து லைக் பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் நம்ம இந்தியாவுக்கு சொல்றதே தான் வந்து லைக் பாலிடிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கெட்டிங் மிக்ஸ். என்ன இந்தியா, பாகிஸ்தான் அந்த பொலிட்டிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் வந்து பெருசா தெரியுது. இது இல்லாம வந்து பாலிடிக்ஸ் when it comes into sport அதே தான் இதுவும் வருது. அ ஆமா. ஆனா இதுக்கு ஒரு டைரக்ட் இம்பாக்ட் இருக்கு. ஸோ நான் அத பத்தியும் பேசணும்னு விரும்புறேன் நான். ஆ நீங்க சொன்னது புரிஞ்சிடுச்சு. ஏன்னா ஐசிசிக்கு வந்து ஒரு நார்ம் இருக்கு. ஆ எல்லா கிரிக்கெட்டிங் நேஷன்ஸ் நீங்க வந்து ஐசிசியோட ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்டஸ்ல நீங்க வந்து விளையாடணும்னா, உங்களுக்கு வந்து ஆ யூ ஷுட் ஹேவ் அ வுமென்ஸ் கிரிக்கெட் டீம். யூ ஷுட் ஹேவ் அ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் ப்ரமோட்டிங் வுமென்ஸ் கிரிக்கெட். அது இல்லன்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். ஆனா ஐசிசி இப்போ ஒரு அவங்களும் எங்க என்ன சொல்றது? தடுமாறிட்டு இருக்காங்கன்னா, ஆல்ரெடி ஆப்கானிஸ்தானுக்கு வந்து அவங்க ஜனங்களுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் வந்து முக்கியமான சந்தோஷம் வந்து அவங்களோட மென்ஸ் கிரிக்கெட் டீம ஃபாலோ பண்றது தான். ஸோ வுமென்ஸ் கிரிக்கெட்ட நீங்க பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டேருந்து அந்த சந்தோஷத்த அது எடுத்துறணுமா நம்ப? ஷுட் வி ஜஸ்ட் ஸோ அதான் இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் சிச்சுவேஷன். ஐசிசி கூட ரெவென்யூ வருது நல்லாவே. அவங்க டீமும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆ பட் அகைன் ரூல் ஹேஸ் டு பி எ ரூல் இல்லீங்களா? அந்த ஆங்கிள்ல. பட் அகைன் நமக்கு அந்த ஜூரிடிக்ஷன் நமக்கு கிடையாது. ஸோ சேடுனா எனக்கு ஏன் இருக்குன்னா, இந்த ஃபுல் கூத்துனால அட்டென்ஷன் வந்து கிரிக்கெட்ல இல்ல. அட்டென்ஷன் வந்து ஃபுல்லா இந்த பேக் அண்ட் பாலிடிக்ஸ்ல இருக்கு. இது என்ன பண்றது? புதுசா வர ஃபேன்ஸா இருக்கட்டும், இல்ல எக்ஸிஸ்டிங் ஃபேன்ஸாவே இருக்கட்டும். ஆ உங்களுக்கு ஆ இது ஒரு ஃபர்ஸ்ட்டு நான் ஃபுட்பாலோட கம்பேர் பண்றேன். ஃபுட்பால்ல கத்தார் வேர்ல்ட் கப் போது இந்த அந்த வொர்க்கர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்க. அதெல்லாம் நெறையா அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் நெறையா வந்துச்சு. அ அண்ட் டுக் அ ஷீன் அவே. பட் ஃபுட்பால்ங்கிற ஸ்போர்ட் இஸ் சோ ஸ்ட்ராங் அண்ட் சோ பாப்புலர் தட் உங்களுக்கு வந்து அந்த மாரி இம்பாக்ட் இருந்து கூட அந்த டூர்னமெண்ட் ஒரு தடவ ஆரம்பிக்கிற சமயத்துல எல்லாரும் ஒண்ணு கூடிட்டாங்க. அண்ட் த டூர்னமெண்ட் வாஸ் அ கிராண்ட் சக்சஸ். ஆஃப் கோர்ஸ் கேட்கவே வேணாம். சோ ரொமான்டிக் டூ சீ லயனல் மெஸ்ஸி அவர் அந்த கப்பு தூக்குறது. கிரிக்கெட்க்கு அன்பார்ச்சுனேட்லி இருக்கிறதே நம்ப ஒரு 7, 8 பேர் தான் இருக்காங்க. மெயினா பார்த்தீங்கன்னா. அதுலயும் இந்தியா தான் ஒரு மெயின் ரெவென்யூ. அதுல வந்து அந்த ஆடியன்ஸ வந்து டேக்கர் ஃபார் கிராண்டடா எடுத்துக்கிறோம் நம்ப. ஆ ஒரு படத்தோட ஷூட்டிங் அ பேக் எண்ட்ல நடக்கிற ஷூட்டிங் அந்த பிடிஎஸ் பிஹைண்ட் த சீன்ஸ வந்து ஓவரா அவங்க குடுத்தாங்கன்னா, ரிலீஸ் பண்ணாங்கன்னா கூட அந்த படத்தோட ஷீன் போயிடும். இது இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் குடுப்பேன். நீங்க வந்து மீட் சாப்பிடுறவங்களுக்கு, உங்களுக்கு அந்த நெறைய பேருக்கு கோழி வந்து சிக்கன் சாப்பிடுறது ரொம்ப புடிக்கும். ஆனா, உங்களுக்கு கிட்சன்ல உள்ள போயிட்டு அந்த சிக்கன எப்படி வெட்டுறாங்க, அ அத எப்படி கொல்றாங்க, எப்படி வெட்டுறாங்க, அப்புறம் அத எப்படி வதக்குறாங்க, அது எப்படி அதோட உயிர் போறது. யூ டோன்ட் வாண்ட் டூ சீ தட் ஹேப்பனிங் பிஹைண்ட் இட் மே பி அ வெரி என்ன சொல்றது, ஒரு க்ரூடான ஒரு எக்ஸாம்பிள் இது. இது எப்படி வியூவர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்க, லிசனர்ஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல. பட் அது ஒரு ஒரு சேயிங்கா இருக்கு. யூ வாண்ட் த லாப்ஸ்டர் பட் யூ டோன்ட் வாண்ட் டு சீ ஹவ் இட்ஸ் பீங் குக்ட். ஆ அப்படின்னு ஒரு குத்துமதிப்பா ஒரு சேயிங் ஒண்ணு இருக்கு அது. இது அந்த மாரி தான் அது. இங்க வந்து ரொம்பவே அந்த பேக் எண்ட் நடக்கிற கூத்து நமக்கு ரொம்பவே அது இட்ஸ் அக்லி அண்ட் இட் டேக்ஸ் த ஷீன் அவே. ஏன்னா இந்த ஆல்ரெடி இந்த டூர்னமெண்ட்டே வேணுமா வேணாமா? இது ஃபார்மேட்டே வேணுமா வேணாமான்னு சில பேர்லாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது, வி டோன்ட் நீட் திஸ். சாரி லாங் மோனோலாக் ஆயிடுச்சு. ஃப்ரஸ்ட்ரேஷன வெளில எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு. ஐ மீன் இது வந்து அதான் லைக் இட்ஸ் அ ஹார்ட் ஒன். ஏன்னா வந்து நீங்க இந்த டோர்னமெண்ட்டே வேணுமா வேணாமா பேசிக்கலி வந்து ஐசிசி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனி அப்டின்னா அவங்க வந்து ஈவென்ட் மேனேஜ்மென்ட் கம்பெனின்னு ஏதாவது ஒரு ஈவென்ட்ட மேனேஜ் பண்ணிட்டே இருக்கணும்ல. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எவ்ரி இயர் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப், T20 வேர்ல்ட் கப் அண்ட் வேர்ல்ட் கப் 3 தான் இருக்கு. ஸோ ஒரு 4 இயர் சைக்கிள் வரணும் அப்டின்றதுனால ஒரு நடுவுல ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஸோ அப்பதான் வந்து வருஷம் ஒரு வந்து ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கும். 4 ஈவென்ட் வந்து மேனேஜ் ஆக்சுவலி ஜஸ்ட் மென்ஷனிங் நம்ம வந்து ஐசிசி அப்படின்றத இந்த இது பத்திலாம் பேசிட்டு இருக்கும்போது வந்து மேபி நாட் இந்த எபிசோட் இல்ல இன்னொரு எபிசோட்ல நம்ம அது பார்க்கலாம். ஆம், தேர் அந்த தேர் ஆர் டாக்ஸ் அட் தி மினிட் அபவுட் 2 டியர் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்.
ஸோ கண்டிப்பா நம்ம அத பத்தியும் வந்து இன்னொரு எபிசோட்ல வந்து பேசணும். லைக் தாட்ஸ் இன் ஆமா. டெர்ம்ஸ் ஆஃப் தாட்ஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் பாசிபிலி அ அது எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு டூ யூ வாண்ட் டூ யார கேட்குறீங்களோ, அ உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சுக்கணுமா இன்னும்? வாட் ஆர் த என்ன சொல்றது? ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிபிலிட்டீஸ் என்ன? அ அத பத்தி உங்களுக்கு வந்து விமர்சனம் வந்து உங்களுக்கு கேட்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா சொல்லுங்க எங்களுக்கு. அண்ட் காமெண்ட் இன்னொரு விஷயம் செக்ஷன்ல. வந்து இதே வந்து இப்ப நீங்க சொன்ன ஒரு இது வந்து இதிலயே வந்து தெரியுது. நம்ம இவ்வளோ நேரம் வந்து இத பத்தி அ சாம்பியன்ஸ் ட்ராஃபி இந்த இத பத்தி தான் பேசிட்டு இருக்கோமே தவிர, நம்ம கிரிக்கெட் பத்தியே இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி, கிரிக்கெட் ஃபிக்ஸ்சர்ஸ் அண்ட் டீம்ஸ் அப்படின்னு அத பத்தி நம்ம பேசவே இல்ல. கண்டிப்பா நம்ம வந்து ஆப்வியஸ்லி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு இன்னும் டைம் இருக்கு. ஸோ இது வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி என்ன சொல்றது? ரிவ்யூ எபிசோட் கிடையாது. நம்ம வந்து திஸ் இஸ் ஜஸ்ட் அரவுண்ட் த கான்ட்ரோவர்சிஸ் சரவுண்டிங் அத பத்தி மட்டும் தான் ஒரு ஆமா. எபிசோட் நம்ம அத பத்தி பேசுவோம். கிரிக்கெட் பத்தி ஐ திங்க் நம்மவும் அதே மாரி தான் வரும்னு நெனைக்கிறேன். ஆஸ் ஈவென்ட் க்ளோசர் வர வர வந்து அப்போ வந்து ஃபோக்கஸ் அவே ஃப்ரம் ஆல் ஆஃப் திஸ் திங்ஸ். கிரிக்கெட் பத்தி ஃபோக்கஸ் பண்ணிட்டு லைக் டீம்ஸ் அண்ட் ஸ்குவாட்ஸ் அண்ட் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம அத பத்தியும் பேசுவோம். கண்டிப்பா. அண்ட் இந்தியாவோட T20 ஸ்குவாட் அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. அ நெக்ஸ்ட் ODI ஸ்குவாட். ஸோ ரிலேட்டட் டூ திஸ் பாருங்க. இந்தியாவே எவ்வளோ டேக்கன் ஃபார் கிராண்டட் எடுத்துக்குதுன்னா, எல்லா டீமும் அனவுன்ஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஆளுங்க மட்டும் 1 வாரத்துக்கு அப்புறம் குடுக்குறோம்ப்பா. என்ன ஆ. பண்ணுவோ பண்ணிக்க நீ. அப்படின்னு ஐ திங்க் வி ஹேவ் டிலேட் த ஸ்குவாட் அனவுன்ஸ்மென்ட். ஸோ நீங்க சொன்ன மாரி அந்த ஸ்குவாட் அனவுன்ஸ்மென்ட் ஆனதுக்கப்புறம் அகைன் அங்க ஒரு தனியா எவ்வளோடா பேசுவீங்க ரோஹித் சர்மா, கோலிய வச்சே உங்க சேனல ஓட்டுறீங்களா? அப்படின்னு நீங்க நெனைக்கிற அளவுக்கு திருப்பியும் அது ஓப்பனா போறது. ஆனா இந்த தரம் ODI பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம வந்து கண்டிப்பா நம்ம பேசுவோம். ஸோ நீங்க இந்த நாங்க பேசுறது வந்து நீங்க வந்து என்ஜாய் பண்றீங்க. இன்னும் நீங்க எங்கள கேட்டுட்டு இருக்கீங்கனாலே, இன்னும் ஓடி போல அப்டின்னாலே ஏதோ ஒரு சரக்கு இருக்கு அப்டிங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்டி இருக்குன்னு நீங்க நம்பிங்கன்னா, அந்த நம்பிக்கைய வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டன தட்டி எங்களுக்கு சொல்லுங்க. லைக்க தட்டி விடுங்க. அண்ட் காமெண்ட் செக்ஷன்ல என்கேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நாங்க ரெஸ்பான்ஸ் குடுப்போம். என்கேஜ் பண்றது தான் எங்களுக்கு வேற என்னங்க வேல நமக்கு. என்னவா திட்டிண்டாலும் நமக்கு இருக்கிறது கிரிக்கெட் தான். ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் சந்திப்போம் அடுத்த எபிசோட்ல. பார்த்துட்டே இருங்க. மேட்ச் பார்ப்பீங்களா?